ஒரு காலத்துல ஒரு மனிதர் இருந்தாரு. தானே உணவுக்கு வழி இல்லாமல் இருந்தாலும், குழந்தைகள் பசியாக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. சின்ன வயசுல தந்தையை கடந்து வறுமையில வளர்ந்தாரு. ஆனா அந்த வறுமையையே கல்விக்கு பாலமா மாற்றினாரு. தலைவர் எம்ஜிஆர் அரசியலில் வந்ததும் முதலில் பார்த்தது பசியா இருந்த குழந்தைகள. அதுக்காக தான் அவர் கொண்டு வந்தாரு. சத்துணவு திட்டம். அந்த திட்டம் நாளைக்கான தலைமுறை பார்வைதான். படிக்க முடியாத பசங்களுக்கு இலவச பாடநூல்கள், இலவச பாஸ், கல்விக்கு ஊக்கத்தொகை. பழைய நாட்கள்ல அரசு மருத்துவமனைகள் கட்டணம் இருந்துச்சு. எம்ஜிஆர் அத மாற்றி இலவச மருத்துவம் செய்தார். மக்களுக்காக சம்பளத்த பெருசாக்காமலே அத்தன பணத்தையும் திட்டங்களுக்கு செலவிட்டாரு. இது மட்டும் அல்ல. நெறைய திட்டங்கள கொண்டு வந்தார். அவர் தான் எம்ஜிஆர்ன்னா நான் தலைவர் இல்ல, இந்த மக்கள் தான் தலைவர்கள்னு சொன்னவர். அவர் இறந்தார். ஆனா அந்த நாள்ல மக்கள் உணவு கூட சாப்பிட முடியல. அவர நெனச்சா கண்ணீரோட பேசுறாங்க. தலைவருக்கு மரணத்துக்கு பிறகும் 20,00,000க்கும் மேலான மக்கள் அஞ்சலி செலுத்தினாங்க. அவர் மக்கள் மனசுல இல்ல, உள்ளத்துல இருந்த தலைவர். திரையுலகத்திலும், அரசியலிலும் உண்மையில ஒரு புரட்சி. அவர்தான் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன். இது போன்ற உணர்ச்சி பயணங்களுக்கு நம்ம சேனலோட பயணத்த தொடர இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லத பரப்புவோம்.